இன்னைக்கு கிருத்திகை காலையிலேயே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு தான் செஞ்சுருந்தேன். மாவு காலியாகி எப்படியும் ஒரு 3-4 டேஸ் இருக்கும். வேணும்னே தான் மாவு அரைக்கல. மாவு இருந்தாலே இட்லி தோசைன்னு ரிப்பீட்டடாக அதையே செய்கிற மாதிரி இருக்குது. இல்லைனா தான் ஏதாச்சும் செய்யணுன்னே தோணுது. அதனால தான் இன்னைக்கு ஈவினிங்காக மாவு அரைச்சிக்கலான்னு விட்டுட்டேன். கொஞ்சம் போல் புட்டு மாவு இருந்தது. அதை விட்டு அப்படியே எக்ஸ்பிரி ஆகி வீணாக தூக்கி தான் போடணும். அதனால தான் காலையில் அதையே ரெடி பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட உடனே மதியம் லஞ்சையும் சீக்கிரமாகவே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இன்னைக்கு கிருத்திகன்றதுனால காலையில் தான் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கே 10:30 போல் ஆயிடுச்சு. அப்படியே கையோட லஞ்சையும் செஞ்சு முடிச்சிடலான்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வெஜ் பிரியாணியும் கூடவே காலிஃப்ளவர் பக்கோடாவும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். காலிஃப்ளவரை நல்லா பிளான்ச் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்து முன்னாடியே மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சாப்பிடும்போது சூடாக போட்டுக்கலான்னு எடுத்து வச்சுருந்தேன். இந்த டைம் ரொம்ப குவான்டிட்டி அதிகமாக தான் ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்சம் போல் இப்போ போட்டுக்கிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அப்படியே எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி டே எனக்கு இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். டாடா பை பை.